ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டிக்கு யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்வே சர்வர்ஸ் பார்ட் 2 அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் விட்டுருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை, இப்போ தான் அப்டேட் பண்ணோன்னே இப்போ கேம் பிளே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வழக்கம் போல் இப்படி பண்ணுங்கள், இப்படி கீழே குனிங்க, சைடில் போங்க, ஃப்ரெஷ் மூவ் கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரைட்டு லெஃப்ட்டு எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ விளாட்றோம். போயிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஹார்பர் போர்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் டேப் பண்ணிட்டோம். யோர் ராக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே விளாண்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மேலே ட்ரெயின் மேலே ஏறினீங்கன்னா ஸ்கேட்டிங்லாம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது எங்கேயாவது மாட்டிட்டிங்கன்னா டக்குன்னு ஹார்போர்டு யூஸ் பண்ணி அதை வெடிக்க வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். காயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டர்போன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ கிளைம் பண்ணணும். டர்போங்கிறது வந்துட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அதில் வந்து கீயோ இல்லை வேல்யூ பாயிண்ட்ஸோ கொடுப்பாங்க. அது மூலிமா வந்துட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு சடனாக இறந்துட்டிங்கன்னா அந்த கீ யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிவைவ் ஆகிக்கலாம். அந்த இடத்துலேருந்து நீங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே ராக் டர்போவில் 6 கிடச்சிருச்சு. இப்போ வானத்தில் பறக்கிறோம். இதுக்கு பேர் ஜிக்ஸா யூஸ் பண்ணி வானத்தில் பறந்துக்கலாம். இது 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மாலு, இன்னொன்று லார்ஜு. இப்போ கிஃப்ட்டு பிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம நேராக ஓடிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு நேராக நீங்கள் ஓடினீங்கன்னா அந்த ஓடுற ட்ரெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓடி வரும்போது அந்த லைட்ஸ் பிளிங்க் ஆகும். அது மூலயமா நீங்கள் வந்துட்டு தள்ளி போய்க்கணும், இல்லாட்டி ட்ரெயின் இடிச்சிடும். பிக்கு வந்துட்டோம். சரி, பியை கேட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 210 காயின்ஸ் பிடிச்சிட்டோம். காயின்ஸ் ஜாஸ்தியாக அதனுடைய பவர்ஸ் தான். இதுதான் வந்துட்டு டபுள் ஸ்பின்னு. இது யூஸ் பண்ணி நீங்கள் வானத்தில் இருக்கிற காயின்ஸ் பிடிச்சிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வானத்தில் காயின்ஸ் இருக்கும். கீழே இருக்கிற காயின்ஸ் அப்படியே மேலே போயிடும். பார்த்தீங்களா, ட்ரெயின் கிட்ட வரும்போது அந்த மேலே லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகுது. 300 காயின்ஸ் கிட்ட வரும்போது இந்த ஸ்பீடுக்கு போகும் கைஸ். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்துட்டு அப்படியே இடிக்குதா, இந்த இடத்துல இடிக்கும் போது அவன் பின்னாடி அவன் குண்டா வந்துடுவான். அவன் துரத்திக்கிட்டே இருக்கான். பி பிடிச்சிட்டோம். இப்போ ஓ பிடிச்சோன்னா டர்போங்கிற நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஷூ வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஷூ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயினை கூட தாண்டி போகலாம், அவ்வளோ வேகமாக போகலாம். நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நான் போடுறேன், என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இப்போ கடைசியில் ஓவே பிடிச்சிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டர்போன் ஃபுல் ஆகிடுச்சா பாருங்கள். வேர்ல்ட் ஹண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புயல் வேகத்தில் போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டோம். மேலேயும் ரூஃப் டாப் மேலேயும் நம்மளுக்கு வந்துட்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஓடுறோம் ட்ரெயின் மேலே குதிச்சு ஓடுறோம். பார்த்திங்கன்னா இப்போ 600 காயின்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம். 6410 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓடிட்டுருக்கோம். இந்த தூண் எல்லாத்தையும் நம்ம தாண்டி ஓடிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அப்படியே இடிச்சிட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மாட்டிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றி விளாட்றதுனால நியூ ஹை ஸ்கோர்னு சொல்லிட்டு 7172 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லா டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே இப்போ நம்மளுக்கு கிஃப்ட்டு இதுதான் வேர்ல்ட் ஹண்ட்டில் நம்மளுக்கு கிடச்ச கிஃப்ட்டு. ஸ்கோர் பூஸ்டர் வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த ஜிக்ஸா மாதிரி இருக்கிறனால நிறைய இதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஹோமுக்கு போயிட்டோன்னா இது வந்துட்டு இப்போ வந்து புதுசான ஈவெண்ட் வெல்கம் டு நியூ ஓரலாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு டோக்கன் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். இது ஆன்லைனில் தான் வரும். அப்புறம் மிஷன்ஸ் போனோன்னா அதான் நம்ம கிளைம் பண்ண மிஷன்ஸ் வேர்ல்ட் ஹண்ட் மூலிமா கிடச்சது. 3 கீ 6 கீ மொத்தம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்வே சர்வர்ஸோடைய கேம் பிளே. இது வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, விளாண்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் கைஸ்.